கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே ரொம்பவே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. சென்னையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கிண்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர், ஓகேங்களா, ஸோ அவர் வந்து புற்றுநோய் நிபுணர், ஓகேங்களா, ஸோ அவரை வந்து ஒருத்தர் வந்து தாக்கியிருக்காரு. கத்தியால் குத்திட்டு அந்த ஹாஸ்பிட்டலே நடந்து வெளியே போக பார்க்குறாரு. அந்த டைமில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸில் அவரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேஸ் வந்து ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர்லேருந்து சிஎம் வரைக்கும் எல்லாருமே இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ரிப்ளையும் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலில் நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு லேடி, அந்த லேடி பேர் வந்து, இந்த பாதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் புற்றுநோய் நிபுணர். ஸோ ஒரு பர்டிகுலர் லேடிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். அந்த பர்டிகுலர் லேடி வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு போன ஏப்ரல் மேக்கு முன்னாடி இருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிண்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே இந்த பாதிக்கப்பட்ட டாக்டர் தான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ 6 தடவை ஹீமோதெரப்பி பண்ணியிருக்காங்க. 6 தடவை ஹீமோதெரப்பி பண்ணியும் அவங்களுக்கு உடலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பையன் என்ன பண்ணிருக்கோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் போடுறது. அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே தப்பாக இருக்குது, இவங்க வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, ஐ திங்க் நுரையீரல் நினைக்கிறேன், அது வந்து முற்றிலும் செயலிழந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் நபர், அதாவது அந்த பெண்மணியுடைய பையன் என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர்கிட்ட வாக்குவார்த்தைப்பட்டு கத்தியில் வந்து குத்திட்டு தாக்குதல் நடத்திட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகும்போது தான் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாரும் இவரை வந்து பிடிச்சி போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்புறம் மா சுப்பிரமணியம் அவர்கள், நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், ஸோ அவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நியர்பையே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நாங்கள் மேக்ஸிமம் எல்லா செக்யூரிட்டிஸும் கொடுத்துரும், பட் இருந்தாலும் அசம்பாவிதம் நடந்திருக்கு, இது நடக்கக்கூடாது ஒன்று, இதுக்கான ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஸோ அவங்க வந்து லைவ் விசிட் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. நம்மளுடைய சிஎம் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள், ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், எல்லாம் கேஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நபர், ஓகேங்களா, ஸோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணுறாரு அப்படின்னா அது மேபி இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னதான் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட நபருடைய இந்த பெண்மணியுடைய பையன் எதனால் குத்துனான்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட கேட்கும்போது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லைன்ற கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டான், அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கும்போது அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது கொடுத்தாலும், துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. வன்முறை மட்டுமே தீர்வாகாது அப்படிங்கிறது தான் என்றைக்குமே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இஃப் இன்கேஸ் இந்த டாக்டர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ராப்பராக ஆக்ஷன் எப்படி எடுக்கணுமோ அது மாதிரி ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். கம்ப்ளைண்ட் எங்கே ரைஸ் பண்ணணும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தாண்டி தனி மனித தாக்குதல் ஒருத்தர் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அது யாரும் என்கரேஜும் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் மனிதன் தான், மனிதம் தான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படின்னா சட்ட ரீதியாக அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி போகத்தான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கும் நல்ல எதிர்காலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய துணையாக நிற்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல வந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.